கிறிஸ்தியஸில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் குருத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தேன்னா ஞாபகம் இருக்குதுங்களா? அண்ணன் பங்குசாமியார் தான் கிரேட்னா நீங்க இவ்வளவு ஞாபகமா வச்சிருக்கிறீங்களே. அதனால எங்க ஃபாதர்ஸுங்கள்ட்ட உங்களை பற்றி பெரிய பில்டப் கொடுத்து மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தானா, அப்ப நீ சத்தமா கைத்தட்டுங்க பார்ப்போம், அப்ப தெரிஞ்சுக்குவாங்க நல்லவங்கன்னு சொல்லிச்சு. வாவ், வண்டர்ஃபுல். அன்புக்குரியவர்களே, நாங்கள் பல பங்குக்கு சென்றாலும் இது போன்று ஆர்வமாக இருக்கின்ற இடத்துல எங்களுக்கு இறைவார்த்தை அறிவிப்பது என்பது ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஆசையாக இருக்கும். ஒரு சில இடத்துக்கு போனோம்னா நீங்க ஒரு வாரம் இல்ல ஒரு மாச தியானம் கொடுத்தாலும் ஒன்னும் நகராது. இதை நாங்கள் அனுபவிச்சு 2 வாரம் ஆகுது. கடந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்களும் அருகில் இருக்கக்கூடிய சின்மய நகர் இன்ஃபன்ட் ஜீசஸ் பங்கிலே கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு தான் வந்தோம். இன்னைக்கு இறுதி நாள் தியானம். ஏறத்தாழ 800 மக்கள் அந்த தியானத்தில் கலந்து கொண்டு இறை ஆசிரியை பெற்றிருக்கிறார்கள். பங்கு தந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவங்க இது மாதிரியான தியானங்கள் அரேஞ்ச் பண்ணும் பொழுது அது மக்களாகி நீங்கள் பயன்பெற்றாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா 4 ஃபாதர்ஸுங்களை கொண்டு வந்து அவங்க உட்கார வச்சுக்கிட்டு காத்து ஓடிட்டு இருந்தாக்க யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு தான் நஷ்டம். ஆகவே இன்று அவர்கள் நிறைவோடு சென்றார்கள். அப்ப அங்க வந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபாதர், ஐ ஃபீல் சாரி ஃபார் அவர் பீப்புள். வந்தவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் என்னைக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு தான் வந்தாங்க. அதுலயும் வெள்ளிக்கிழமை ஓகே, சனிக்கிழமை திரும்ப குறைஞ்சிச்சு. இன்னைக்கு கோயில் கும்பல் தாங்கல. ஒரு தொடர்பு இருந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க வந்து வராம இருந்தீங்கன்னு சொன்னா அதனுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்குமா? இருக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க நாடகம் பாக்குறீங்க, சீரியல் பாக்குறீங்க, ஒரு நாள் விட்டாக்க என்ன ஆச்சு? அடுத்த கதை கஷ்டம். அதே போலதான் இறையினுடைய செய்தி. அன்புக்குரியவர்களே, ஓகே, இந்த தியானத்தினுடைய நோக்க உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த தியான உரையை தொடங்குவதற்கு முன்பாக, நோக்க உரையை தொடங்குவதற்கு முன்பாக அடிப்படை ஒரு சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் இயேசுவை நல்லா தெரியும்? ஒரு அம்மா வாய்ப்பே இல்லை ஃபாதருங்கிறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறாங்க. இன்னும் சீரியஸான கேள்வி கேட்கிறாங்க, உங்களை யாருக்கு இயேசுவை தெரியும்? பெத்லகேம்ல பிறந்தார் ஃபாதர், சிலுவையில் இறந்தார் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, இயேசு என்பவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசுவை என்ன செஞ்சிடறோம்? தூரத்தில் அவர் சிலுவையில் வச்சிடறோம், நம்ம அங்க உட்கார்ந்துக்கிறோம். ஆனா ஒரு கடவுள் மட்டும் இல்லைங்க, நம்மை போன்ற ஒரு மனிதராகவும் இருந்தார், இம்மானுவேலாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்படிதான் ஒரு சின்ன சாமியார் இருந்தாரு. அவருக்கு இது மாதிரி கும்பல்ல போய் பிரசங்கம் வைக்கிறதுனாலே கஷ்டம், பயம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளின் ஆரம்பிப்பார். கும்பலை பார்த்து பயந்து போய் அப்படியே முழிப்பார். முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவார். அடுத்து இதே போல அவருக்கு கும்பலை பார்த்தா பயம். அப்ப அங்க இருந்த பங்குசாமியார்ட்ட போய் கேட்கிறாரு, ஃபாதர், பங்குசாமியார் வயசானவர், நம்ம உங்க பங்கு தந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். போய் சொல்றாரு, நல்லவேளை அவரை கேட்கலன்னு நினைக்கிறேன். விடுங்க, அவர் கேட்டால் கேட்டு போட்டோம். ஓகே, அப்ப வயசான ஃபாதர்கிட்ட போய் இந்த சின்னசாமி கேட்கிறாரு, ஃபாதர், எப்படி நீங்க இப்படி 100, 200, 300 பேர் இருக்கும் பொழுது பிரசங்கம் வைக்கிறீங்க? எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிருது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஃபாதர் இத்தாலி நாட்டில் பணி செஞ்சுட்டு அப்போதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இத்தாலி நாட்டில் வந்து சாப்பிடும் பொழுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் செமிப்பதற்காக ஒயின் குடிப்பாங்க, திராட்சை ரசம். அப்போ அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லைப்பா, இந்த பூசைக்கு வைக்கிறாங்களா திராட்சை ரசம், கொஞ்சம் அது கொஞ்சம் லைட்டாக குடிச்சிக்க,
கொஞ்சம் பயம் போயிடும், தைரியமா நீ பிரசங்கத்தை சொல்லிடு, ஆனா நல்லா தயார் பண்ணியிருப்பாங்கிறார். இந்த சின்ன ஃபாதரு வெளிநாட்டுக்கெல்லாம் போகல. என்ன ஃபாதர் திராட்சை ரசத்தை சொல்றீங்க? ஆனா ஒன்றும் இல்லைப்பா, திராட்சை ரசம் தானே, பரவாயில்ல. அவர் ஓகே ஃபாதர் சொல்லிட்டு, இந்த பாரு கிறிஸ்மஸ் வருது, நல்லா தயார் பண்ணிக்க, கண்ணை மூடிக்கிட்டு பிரசங்கத்தை வச்சு தள்ளிடு அப்படிங்கிறார். அவரும் சரி ஃபாதர் சொல்லிட்டு, அப்புறம் எதை மறந்துடாத, லைட்டா திராட்சை ரசம் ஒயினை மறந்துடாத. இவரும் கிறிஸ்மஸுக்கு போயிட்டு லைட்டா ஒயின் எடுத்துட்டு பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு. வழக்கமா 2 நிமிஷத்துல ஆஃப் ஆயிடுவாரு. அன்னைக்கு 5 நிமிஷம் போயிருச்சு. ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லல, ஆமேன்னு சொல்லி போய் உட்காந்துட்டார். இவருக்கு ஒரே வருத்தம், சின்ன சாமியாருக்கு, பங்கு சாமியாருக்கும் வருத்தம். என்னப்பா நான் சொன்னீ நீ கேட்கலையே, சரி விடு, ஈஸ்டர் வருது, ஈஸ்டருக்கு நீ தான் பிரசங்கம் வைக்கிற. அவர் ஐயோ சாமி வேணாம் சாமி விட்டுருங்க என்னைய. இல்ல நீங்க தான் வைக்கிறீங்க, நல்லா தயார் பண்ணிக்க, 5 மாசம் இருக்குது. அதே போல லைட்டா ஒயின் குடிச்சுக்க, நீ நல்லா வச்சுட, கவலைப்படாத, பயப்படாம ஒய் அப்படிங்கிறார். அதே போல இவரும் வர்றாரு. ஈஸ்டர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்டர் வந்துருச்சு. கிரவுண்டு ஃபுல்லா மக்கள் நிக்கிறாங்க. இந்த மனுஷன் போறார், பங்கு சாமியாருக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த மனுஷன் பிரசங்கம் வைக்கிறாரு 20 நிமிஷம் அடி அடின்னு பொழந்து கற்றார். எல்லா மக்களும் வாய பொழந்துகிட்டு பாக்குறாங்க, இவர் நம்ம சின்ன சாமியாரான்னு சொல்லிட்டு. பங்கு சாமியாருக்கு ஆச்சரியம். பேசி முடிச்சுட்டு வந்துட்டார். பேசி முடிச்சுட்டு வந்தோடனே பூசை முடிஞ்சிருச்சு, எல்லா மக்களும் போயிட்டாங்க. பங்கு சாமியார் இதை பத்தி எதுவுமே பேசல. இவருக்கு ஒரே வருத்தம், என்னடா முதல் தடவையா நம்ம இவ்வளவு தூரம் 20 நிமிஷம் வச்சிருக்கிறோம், இந்த மனுஷன் ஒன்னும் சொல்லாம இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவரே போய் வெக்கத்தை விட்டு, என்ன ஃபாதர் முதல் தடவையா நான் இவ்வளவு பிரசங்கம் வச்சிருக்கிறேன், நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, பங்கு சாமியார் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒருத்தவர் தோல்ல கை போட்டு, நல்லா வச்சப்பா, நல்லா பேசின, நல்லா இருந்துச்சு, அங்கங்க 2-3 தப்பு இருந்துச்சு, மற்றபடி சூப்பரா பேசிட்டு 20 நிமிஷம் கலக்கிட்டப்போ, என்ன ஃபாதர் தப்புன்ட்டேன் அப்படிங்கிறார். முதல்ல நீ பேசும் பொழுது ஏசு கல்கத்தாவில் இறந்தாருன்னு சொன்ன. ஏசு எங்க இறக்கல, கல்கத்தாவில் இறக்கல, கொல்கத்தாவில் இறந்தார். ஐயோ சாரி ஃபாதர் அப்படிங்கிறார். அடுத்து என்ன ஃபாதர் தப்பு பண்ண? அடுத்து என்ன, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருந்த, இயேசுவை சுட்டு கொண்டுட்டாருன்னு சொன்ன. இயேசுவை யாரும் சுட்டு கொள்ளல, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்கப்பா. ஐயோ சாரி ஃபாதர் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஓகே, கடைசியில் நீ ஒன்று சொன்ன அதுதான் எனக்கு கஷ்டமா போச்சுப்பா அப்படின்னு. அப்படியா, என்ன ஃபாதர் பண்ண? வழக்கமாக நாங்கள் பிரசங்கத்தை முடிக்கும் போது ஆமேன்னு சொல்லி முடிப்போம், நீ சேர்ஸ் தட்டிட்டப்பான் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களில் யாருக்கு இயேசுவை தெரியும்? இது மிக மிக முக்கியமான கேள்வி. இந்த தியானத்தினுடைய நோக்கமே இந்த இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்வதும், நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதும். Praise the Lord. Praise the Lord. ஃபாதர், தமிழ்நாட்டில் எத்தனையோ ஃபாதர்ஸ் தியானம் கொடுக்கிறாங்க. உங்களுடைய நம்பிக்கை அலைகள் தியான குழுவினுடைய சிறப்பம்சம், ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்களுடைய தியானம் என்பது ஆன்மீக தியானம் மட்டுமல்ல, சைக்கோ ஸ்பிரிச்சுவல், உளவியல் கலந்த ஆன்மீக தியானம். Praise the Lord. Praise the Lord. நாங்கள் வெறுமனை கடவுளை மட்டும் பேசிவிட்டு போவதற்காக இங்கு வரவில்லை, உங்களை பற்றி பேசவும் இங்கு வந்திருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. ஆக கடவுளை தெரிந்து கொள்வதும் நம்மை தெரிந்து கொள்வதும் மிக மிக அவசியம். நீங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா, இது ஒன் சைடான ஒரு பயணமாகத்தான் இருக்கும். மார்க் நற்செய்தி 8வது அதிகாரத்துல, மார்க் நற்செய்தி 8வது அதிகாரத்துல 27 வாசிங்க. போதுங்கம்மா. அன்புக்குரியவர்களே,
மார்க் நற்செய்தியில மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்குது. அதுல 8வது அதிகாரம் ஏறக்குறைய இயேசு பாடுகள் படுவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது, ஒரு ஆசையும் வருது. இவ்வளோ நாள் நம்ம இந்த மக்களோடு இருந்துட்டோம், இந்த மக்களும் இந்த சீடர்களும் நம்மள தெரிஞ்சிருக்கிறாங்களான்னு பார்ப்பதற்காகத்தான் என்ன கேள்வி கேட்கிறார்? முதல்ல, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள். மக்களை பார்த்து கேட்கிறார், மக்களை பத்தி கேட்கிறார். அப்ப மக்கள் சொல்ற, அவங்க மக்கள் எப்படி இயேசுவை பார்த்தாங்கன்னு பாருங்க. சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறும் சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கில் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். இந்த இயேசுவை இந்த மக்கள் எப்படியெல்லாம் பார்த்திருக்காங்க பாருங்க. 3 வகையா பார்த்திருக்கிறாங்க. 3ல் ஏதாவது ஒன்னாவது தப்பா ரைட்டா? எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு. ஆனா இயேசுவோடு தான் இருந்தாங்க, இயேசு பின்னாடி தான் போனாங்க. 5000 பேர் சேர்ந்து இயேசு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இந்த மக்களை போல இருந்து கொண்டிருக்கலாம், இயேசுவோடு இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஓகே, இயேசு சொல்றாரு, மக்களை விடுங்க, நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றார். சிறுகளை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு இந்த தியானத்துல இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்பது, நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு சொல்லிட்டாரு, நீர் மெசியான்னு சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் என்ன சொல்ல போறோம்? அதுதான் முக்கியமான பதில். நாம் இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம், உண்மையில் இயேசுவை நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் இந்த தியானத்திற்கு நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது அனைவருமே முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய மீண்டுமாக நம்மோடு இணைந்திருப்பவர் அருட்தந்தை டேனியல் தயாபரன். நமக்கு அறிமுகமானவர். கடந்த மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அவர் தான் நம்மை வழி நடத்தினார். பக்கத்தில் இருக்கிற அசோக் நகர் பங்கில் இருந்து கொண்டு சோஷியல் ஒர்க் அதனுடைய முக்கிய ஒரு பொறுப்பாளராக தந்தையாக இருந்து கொண்டு பல பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம சென்னை மயிலையில் பல இடங்களில் அவர் தன்னுடைய நற்செய்தி பணியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இந்த நம்பிக்கை அலைகள் தியான குழுவோடு இணைந்து நம் பங்கில் அவரும் கூட தியானத்தில் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அருள் தந்தை டேனியல் தயாபரன் அவர்களை அன்போடு வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னமானது நமக்காக நம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வரப்பட போகின்றது. நாம் முதலாவதாக பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், இறை புகழ்ச்சி பாடல் பாடி ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற பிற்பாடு இந்த தியானத்தினுடைய முதல் நாளில் இந்த பங்கை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பதன் அடையாளமாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை திருவிவிலியத்தை அங்கு கதவிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்பதன் அடையாளமாக இதோ தியானம் நடத்த வந்திருக்கக்கூடிய குருக்களாக எங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். அதை நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைத்து இந்த 1 வார காலம் உங்களுடைய இல்லங்களையும் சந்தித்து மந்திரித்து இந்த பங்கிற்காக இதை வழிநடத்தும் அன்பு தந்தைக்காகவும் உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உதவி பங்கு தந்தை அருட்சகோதரிகள் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். எனவே இந்த உன்னதமான நிகழ்வில் பக்தியோடு கலந்து கொண்டு இதோ அன்பு பங்கு தந்தை உங்களை இந்த இடத்துல அர்ப்பணிக்க வருகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் பங்கு தந்தையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய ஞான வாழ்க்கையில, நம்பிக்கை வாழ்க்கையில இத்தகைய ஒரு நல்ல தந்தை கிடைத்திருப்பது ஒரு அபூர்வம். தொடர்ந்து இறைவன் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காம் ஜெபிப்போம். இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். புகழ்
உயிருள்ள ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். என்றும் மாறாத தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். இது உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதே என்று சொன்னவர் நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த அருமையான வேளையில் நாங்கள் ஒரே குடும்பமாக இதோ உமது இறை வல்லமையில் இதே இறை பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் என் பங்கு மக்களை உம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் பங்கில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இறை வல்லமையால் நிரப்பும்படியாக இதோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் நாமத்தின் நிமித்தம் ஒருவர் மூன்று பேர் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இதோ எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த ஆராதனை வேளையிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஒரே குடும்பமாக ஒருமித்து ஜெபிக்க இருக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடும்படியாக இதோ இந்த பாடலின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை துதிக்க துதிக்க, அவரை அன்பு செய்ய உன் வாழ்விலே ஆசீர்வாதம் உண்டு, கடவுளுடைய பலன் உண்டு, கடவுளுடைய வல்லமை உண்டு, கடவுளுடைய இறை அனுபவம் உண்டு. எனவே எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். வல்லமை மிக்க இறைவன் நம்மத்திலே வந்து விட்டார். நயின் பட்டினத்து விதவை, அவளுடைய மகன் இறந்து போய்விட்டார். பாடையிலே அவனை அழைத்து வந்தார்கள். அந்த பெண்ணானவள் அழுது கொண்டிருந்தாள். இயேசு அவனை பார்த்து சொன்னார், அல்லாதே என்று அவளை பார்த்து சொன்னார். பாடையிலே தூக்கி வந்த அவனை இயேசு தொட்டார். அவன் உயிர் தெழுந்தான். அந்த நேரத்தில் அங்க இருந்த மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, நம் மத்தியிலே பெரிய இறைவாக்கினர் தோன்றி விட்டார் என்று. அந்த நேரத்தில் எல்லா மக்களும் சொன்னார்கள், கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வந்து விட்டார் என்று. Praise the Lord. Praise the Lord. கடவுள் தன்னுடைய மக்களை தேடி வந்து விட்டார். நன்றி. இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு தேடி வந்து விட்டார். Thank you Jesus. எனவே கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். இதோ தூய ஆவி இறங்கி வருகின்ற பொழுது கடவுளின் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள். கடவுளின் வல்லமையை பெற்று இந்த உலகின் கடையெல்லை வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் வல்லமையை பெற வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியை பெற வேண்டும். இதோ தூய ஆவியானவரை பொழுது நம்ம இது வல்லமையோடு இறங்கி வர வேண்டும். இந்த ஒரு வார தியானத்துல நாம் ஆற்றலோடு ஆர்வத்தோடு இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கு விடுதலை உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறவும், பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெறவும் இங்க வந்திருக்கிறீர்கள். இதோ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும். எனவே தூய ஆவியானவர் புதிய படைப்பாக நம்மை மாற்ற போகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எங்கு நின்று கொண்டிருந்தாலும்
இதோ இந்த ஆலயத்திற்குள்ளாகவும் வெளியாகவும் நின்று நாம் ஒரே குடும்பமாக ஜெபிக்கின்ற பொழுது, பெந்தகோஸ்து நாளிலே அந்த சீடர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில நெருப்பின் வடிவிலே இறங்கி வந்த அதே ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வர காத்திருக்கிறார். வெட்கப்படாமல் ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், கைகளை தட்டி சொல்வதையெல்லாம் கேட்டு அபிஷேகம் நாம் செய்யப்படும் பொழுது இறை வார்த்தை உங்களிலே செயலாற்ற வசதியாக இருக்கும், இலகுவாக இருப்போம். நன்றி ஆண்டவரே. அத்தகைய உணர்வோடு இதோ இந்த நேரத்தில் ஆவியின் வல்லமையை வேண்டி இந்த பாடலை பாடுவோம். அச்சங்களோடும் பயங்களோடும் கலக்கங்களோடும் சோர்வுகளோடும் இருந்த சீடர்கள் மத்தியிலே இறங்கி வந்த ஆவியானவர் நமத்திலே அசைவாட வருகிறார், நம்மை ஆளுகை செய்ய வருகிறார். புதுப்பிக்கும் ஆவியை நம்மிலே இயேசு பொழிகிறார். உள்ளத்திலே என்றும் தங்குகிற ஆவியானவர், உறுதி தருகிற ஆவியானவர், புது பிறப்பை தருகிற ஆவியானவர் நம்மிலே எழுந்து வர வேண்டும், நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என ஜெபிப்போம். போகிறவர வல்லமையோடு இறங்கி வாரும். நெருப்பின் விடுவில் இறங்கி வந்தவர எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகப்படுத்தும். எல்லோரும் சேர்ந்து ஆவியான தெய்வமே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இதோ ஆன்மாவின் ஆன்மாவே எங்களை அபிஷேகம் செய்யக்கூடியவர, எங்கள் ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் நம்பிக்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த தவக்கால தியானத்துல எங்களை நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியை பொழிவேன் என்று சொன்ன இயேசுவே, இதோ இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அதே ஆவியை பொழிந்து எங்கள் ஆன்மாவை ஆட்கொள்ள. நன்றி ஆண்டவரே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே திருசனாக என் மீது தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே உன் சுவாசமாக என் மீது தங்கிடுமையா. சுவாசமாக என் மீது தங்கிடுமையா, சுவாசமாக என் மீது தங்கிடுமையா. ஆவியான தெய்வமே, கண்களை மூடுவோம், எல்லோரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இதோ கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இதோ ஆவியானவர் இறங்கி வர வேண்டும், ஆவியை நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். வாரும் ஆவியே, தூய ஆவியே, எல்லோரும் ஜெபிப்போம். தூய ஆவிக்காக ஜெபிப்போம், வல்லமைக்காக ஜெபிப்போம். தூய ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் அனுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ வல்லமையோடு ஆவி இறங்கி வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ இறை வார்த்தை கேட்க போகின்றோம்.
இயேசுவை வாழுவேன். எல்லோரும் சேர்ந்து தெய்வமே ஆட்கொள்ளுமே, ஆவியான தெய்வமே அசையாவியே, வாழும் ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே, வாழும் ஆவியே, தூய ஆவியே. எல்லோரும் விழுந்தால் படியிடுவோம், எல்லோருமே விழுந்தால் படியிடுவோம். இதோ நம்முடைய பங்கு தந்தை, இதோ உங்கள் ஒவ்வொருவரையும், இதோ இந்த வாழும் தெய்வம், நம்மை காப்பாற்றும் தெய்வம், நம்மை குணப்படுத்தும் தெய்வத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வருகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கின்றவர். இதோ இந்த பங்கை வழிநடத்த அவருடைய நாமத்தினாலே குருவானவரை இங்கு அனுப்புகிறார். இதோ இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை, இதோ அவர் இப்பொழுது இயேசுவின் உயிருள்ள வார்த்தையை எடுத்துக்கொண்டு எந்த இறை வார்த்தையை வைத்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே இயேசுவின் உயிருள்ள வார்த்தையை உங்களை அர்ப்பணிப்பதன் அடையாளமாக இதோ வந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் நாம் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். குறிப்பாக ஆலயத்திற்கு வராமல் இருக்கின்றவர்கள் ஒப்புக் கொடுப்போம். அவர்களும் மீட்கப்பட வேண்டும். குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தையை ஒப்புக் கொடுங்கள். இதோ தந்தை அவர்கள் இந்த இயேசுவின் இறை வார்த்தையை இதோ இயேசுனுடைய பிரசன்னத்தில் உங்களை அர்ப்பணிப்பதன் அடையாளமாக இதோ பீடத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார். இதோ இந்த நேரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உங்கள் குடும்பம் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உங்களுடைய கண்ணீர் கவலைகள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசு மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று தான் சொன்னார். அன்பு சகோதரனே, சகோதரிய, இந்த இயேசு உன்னிடத்தில் என்று எதிர்பார்ப்பது மனமாற்றம். இயேசு உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. எனவே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம்புகிறோம் ஆவியானவரே, அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறவரே, உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவரே, எங்கள் மீது இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் நம்முடைய வலதுகரத்தை எடுத்து நம்முடைய தலை மீது வைப்போம். வலதுகரத்தை எடுத்து தலை மீது வைத்து நம்மையே நாம் ஆவியானவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவரே, உண்மையை கற்றுக் கொடுக்கிறவரே, இதோ இப்பொழுது நாங்கள் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். எங்களோடு தங்கும், ஜெபிக்க கற்றுத்தாரும், இறை வார்த்தையை வாழ்வாக்க கற்றுத்தாரும். இதோ நாங்கள் கேட்கும் இறை வார்த்தை எங்களை ஊடுருவட்டும், எங்களை மாற்றட்டும், எங்களை தொடட்டும். இயேசுவே, இதோ இவர்கள் சாமுவேலை போல் ஆண்டவரே பேசும், உம் அடியவன் நான் கேட்கின்றேன் என்று வாஞ்சையோடு ஈடுபாடோடு இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர்களை ஆசீர்வதியும். இதோ அவருடைய வலதுகரத்தின் வழியாக அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்ற நேரத்தில் அவர்களை தொடும், நிரப்பும், ஆசீர்வதியும். இதோ அமைதியாக ஒவ்வொருவரும் அமைதியாக பரிசுத்த ஆவியிடம் வேண்டுங்கள். ஆவியானவரே, எங்கள் மீது இறங்கி வாரும் என்று ஜெபியுங்கள். உண்மையை கற்றுத்தாரும் என்று ஜெபியுங்கள். வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியானவரே, அபிஷேகம் செய்கிறவரே, உண்மையை வெளிப்படுத்துபவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை ஆட்கொள்கிறவரே, எங்களை மாற்ற ஆசீர்வதியா, இவர்களை
சொன்னார். இதோ கடவுளின் வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், புதிய தொடக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் நம்ம மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், நம்மை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய உள்ள உறுப்புகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அனைவருமே ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணருவார். நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவர், இந்த நேரத்தில் எங்கள் மீது வல்லமையோடு இறங்கி வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தங்கம், எங்களோடு தங்கம், எங்களோடு தங்கம், எங்களை ஆசீர்வதியும். Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார தவக்கால உளவியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த இந்த தியானத்தில் மைய கருத்தாக நாம் சிந்திக்க போவது திருத்துதர் பணி 3வது அதிகாரம் 19வது வசனம். திருத்துதர் பணி 3வது அதிகாரம் 19வது வசனம். நல்ல சத்தமா வாசிங்க. எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு கால வார தியானத்தில் நாம் எதை பற்றி சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வருவது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்று மனம் மாறுதல், இன்னொன்று ஆண்டவரிடம் திரும்பி வருதல். மனம் மாறினா மட்டும் பத்தாது. நல்ல பாவ சங்கீதனம் செஞ்சு பாவ மன்னிப்பு பெற்றா மட்டும் பத்தாது. திரும்பி யாரிடம் வர வேண்டும்? ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக எப்படி நம்ம மனம் மாறுவது, எப்படி நம்ம ஆண்டவரிடம் திரும்பி வருவதுங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு கால வாரத்திலையும் தினந்தோறும் மாலை பொழுதுல எம்மாவு சீடர்கள் இயேசுவோடு நடந்து சென்றதை போல இந்த ஆலயத்தில் நாம் இயேசுவோடு தங்கி இருக்க போகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, அதற்கான நோக்க தியான உரைதான் இது. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 35 பொறுமையாக வாசியுங்கள். பெரும்பாலும் மைக்கில் வாசிங்கன்னு சொன்னா எல்லாருமே கேட்கலாம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 35 வாசிங்க. இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திருப்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கி இருந்த இடத்தை பார்த்தார்கள். போதுங்கம்மா. இந்த யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனத்தினுடைய தலைப்பு என்னன்னு பாருங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க முதல்ல பைபிள் வச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க வெரி குட். அன்புக்குரியவர்களே, நாளை வருகின்ற பொழுது தயவு செய்து எல்லோரும் இறை வார்த்தை கொண்டு வாருங்கள். செல்போன்ல வாசிப்பேன் ஃபாதர். மொபைல் போன் திருவிவிலியத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அன்புக்குரியவர்களே, நாளை வருகின்ற பொழுது இயேசுவின் இறை வார்த்தையை சுமக்க பழகுங்கள், கொண்டு வர பழகுங்கள். இந்த தியானத்தில் நீங்க பைபிளை திறக்கலாம், வேற எந்த நாளத்தில் நீங்க பைபிளை திறக்க போறீங்க? நாளை வருகின்ற பொழுது தயவு செய்து திருவிவிலியத்தை கொண்டு வாருங்கள். ஆக இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய தலைப்பு என்னது? முதல் சீடர்களை அழைத்தல். இன்னைக்கு நம்ம எல்லாமே சீடர்கள் தான். ஆனா நம்மளாம் முதல் சீடர்களா? இல்ல. சூப் ஆஃப் த சூப் ஆஃப் த சூப் ஆஃப் த சூப்புங்கிற மாதிரி நம்மெல்லாம் சீடர்கள் தான். ஆனா நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறவங்க தான் இந்த இயேசுவின் முதல் சீடர்கள்.
அப்ப நம்மோடு இயேசு எப்படி உறவாடுவார் என்பதை முதல் சீடர்களோடு எப்படி பேசினார், பழகினார், என்ன பேசினார் என்பதை தெரிந்து கொள்கின்ற பொழுது அதே இயேசு நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த இரண்டு முதல் சீடர்களிடத்தில் நான் என்னை இப்பொழுது வைத்து பார்க்க வேண்டும், நீங்கள் உங்களை அந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப திருமுழுக்கு யோவானோடு நின்று கொண்டிருந்த ரெண்டு பேர்ல நீங்க உங்களை நினைச்சு பார்க்க போறீங்க, நான் என்னை நினைச்சு பார்க்க போறேன். அப்பதான் இந்த இயேசு உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோம். Praise the Lord. நல்ல கை தூக்கி உற்சாகமா சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. பின்னாடி உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. கோயிலுக்கு வெளியில இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் வர்றாரு, ரெண்டு சீடர்கள் வர்றாங்க, இயேசு வர்றாரு, அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா பேதுரு வருவார். சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் காலையில திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இரண்டு சீடர்களோடு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு திடீரென்று அந்த பக்கம் வருகிறார். அதை பார்த்துட்டு திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றாரு? இதோ கடவுளின் செம்மறி, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி. இதுல தமிழ்ல இதோன்னு இருக்குது, கிரேக்க மொழியில திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்க ஈதோந்தோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஈதோந்தோஸ் அப்படின்னா ஏய் லுக் ஹியர், ஏய் லுக் ஹியர், ஏய் அந்த பாருங்க அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல அது ரொம்ப பாலிஷ் எப்படி போட்டாங்க, இதோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த அவசரத்துல சொல்றாரு, ஏ அந்த பாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். நான் ஒரு ஆளை பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அந்த மனுஷன் இவரு தான்டா, இந்த பாரு அப்படிங்கிற. அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமே அவர் சொன்னதை கேட்டவுடன் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது நீங்க எப்படி வாசிக்கணும்? கத்திரிக்காய் 1 கிலோ, முள்ளங்கி 1/2 கிலோ, தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 2 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, எண்ணெய் 1 லிட்டர் வாசிங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஒரு வித்தியாசமும் இருக்காது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். அன்னை மரியாள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தன்னை அர்ப்பணிச்சாங்க. என்ன சொன்னாங்க? ஆம் என்றார்கள். இதோ ஆண்டவரின் அடிமை என்றார்கள். அதுதான் மீட்பை பெற்று தந்தது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையையும் அன்பு சகோதரனை சகோதரிய உருக்கமாக கவனத்தோடு வாசிக்க வேண்டும். அப்ப இவர் சொல்றாரு, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டின்னு சொன்னோன்னே யோவான் நற்செய்தியாளர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? அவர் சொன்னதை கேட்டதும் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தனர். அவர் சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பேரும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்க இறைவனின் ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்திருப்பாங்களா? ஏதோ உலகத்தில் இருந்தாங்கன்னாக்க இந்த இறைவன் ஆட்டுக்குட்டியை பார்த்துருப்பாங்களா? இல்ல. நீங்களும் தியானத்துக்கு வரும் பொழுது இதே ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். நாங்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறோம், 40 பேர் 50 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறோம். ரொம்ப ஈஸி. இங்கே பாரு, லுக்கியாரே அங்கே என்ன பார்க்குறேன், இங்கே பாருன்னு சொல்லி ஓட்டி போயிடலாம். நீங்கள் இப்படி 200 பேர் 300 பேர் இருக்கும் பொழுது இங்கே பாருமா, இந்த பாருப்பா, அங்கே பாரு சொல்ல முடியுமா? நாங்கள் முழு சிரமம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை பற்றியும் நம்மை பற்றியும் பேசுகின்ற பொழுது நீங்கள் தான் கருத்தாய் செவி கொடுக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். ஒருத்தர் விதைக்க போனா ஒரு விதை நல்ல விதத்தில் விழுந்துச்சு, இன்னொரு விதை முள்ளுல விழுந்துச்சு. ஒரு சில விதைகள் 60 கொடுத்துச்சு, 30 கொடுத்துச்சு, 100 கொடுத்துச்சு. நீங்க எப்படி இருக்க போறீங்க நீங்க தான் முடிவு செய்யணும். 30% 60 அல்லது 100க்கு 100 சொல்லிட்டு யார் பொறுப்பெடுக்கணும்? நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். நீங்க சொல்லாதீங்க, நீ விதைக்கிறது ஒழுங்கா விதையா, 30 மாதிரி 60 மாதிரி விதைக்காத, 100% விதைன்னு சொல்லிடாதீங்க. நாங்களும் முயற்சி எடுத்து தான் விதைக்க ஆசைப்படுகிறோம். புரியுதுங்களா?
சொன்னோன்னு ஒரு அண்ணனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்பாடா, அவனை பத்தி உண்மையை சொல்லிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, இயேசுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய பார்வை இயேசுவின் மீதும் இயேசுவின் வார்த்தைகள் மீதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்பதாங்க இந்த இறை வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஊடுருவும், உங்களை தொடும், உங்களை ஆட்கொள்ளும். இல்லைன்னு சொன்னா, அந்த ஈடுபாடு இல்லைன்னு சொன்னா வராது. அதனால தான் இறை வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். அப்ப சொல்றாரு பாருங்க, திருமுழுக்கு யோவான் சொன்னதை கேட்டதும் அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இங்க வந்திருக்கக்கூடிய குருக்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த இயேசுவை பற்றியும் உங்களை பற்றியும் பேச வந்திருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டாதாங்க இயேசுவை பின்பற்ற முடியும், இந்த இயேசுவை தெரிஞ்சு கொள்ள முடியும். இயேசுவனுடைய வார்த்தையை பற்றி நான் சொல்வதற்கு, கேட்பதற்கு நீங்க முதல்ல தியானத்துக்கு என்ன செஞ்சு ஆகணும்? வந்து ஆகணும். இன்னைக்கு நல்ல தலையாட்டி விட்டு நாளைக்கு ஒரு இடத்துல போயிருந்த இடத்துல காத்து வாங்கிட்டே இருந்துச்சு கோயில், அதே போல நாளைக்கு இந்த அதோட கும்பல் முடிஞ்சிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள், முயற்சி எடுங்கள், எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. அடுத்த வசனத்தை வாசிங்க. வந்து பாருங்கள் என்றார். இல்லம்மா, 37 இருந்து வாசிங்க, 38 வாசிங்க. இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். ஓகேங்கம்மா. அப்ப திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டின்னு சொன்னோன்னே ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க? யாரை பின்தொடர்றாங்க? இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அந்த ரெண்டு பேரும் யாருங்க? அந்திரேயா, சீமோன் ஒரு சைடு இருக்கட்டும், நீங்களும் நானும் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நீங்களும் நானும். இப்போ இங்கே வந்திருக்கிற ஃபாதர்ஸ்லாம் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, உங்களை பற்றி பேசும் பொழுது உடனே இங்கே உங்களோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். அப்போ தான் அது உடனே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இயேசு சொன்னதை கேட்டதும் ரெண்டு பேரும் இயேசுவை பின்தொடர்றாங்க. இப்போ யாருமே இல்லை சீனில், 3 பேர் தான் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? இயேசு, 2 சீடர்கள். பைபிளில் அந்த சீடர்கள் இருக்கிறாங்க. ரியாலிட்டியில் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்ப இயேசு போறாரு, 2 பேரும் பின்னாடி போறாங்க. என்னென்ன பேசிக்கிட்டு போயிருந்திருப்பாங்க? அவங்கக்குள்ள என்னென்ன பேசிட்டு போயிருந்திருப்பாங்க? ஓகே, அது உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். என்னடா இந்த ஆளு பாட்டில் இறைவனி நாட்டுக்குட்டி நின்றாரு, இவர் அமைதியா போயிட்டே இருக்கிறாரு, என்னடா பேசுறது, நீ பேசுன்னு போயிருந்திருப்பான். இங்கே யாரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது? ஆண்டவர் தாங்க எடுக்கிறாரு. இவங்க 2 பேரும் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. யாரு திரும்பி பார்க்கிறா? இயேசு திரும்பி பார்க்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மீண்டும் சொல்லுகிறேன், விவிலியத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். 2 பேரும் போறாங்க. இயேசு போற வழியில பார்த்துட்டு என்னப்பான்னு கேட்கல, மெனக்கெட்டு சிரமம் எடுத்து இப்படி நிக்கிறவரு திரும்பி பார்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய அட்டென்ஷன், கவனமெல்லாம் யார் மீது திரும்புகிறது? சீடர்கள் மீது திரும்புகிறது. அப்ப நீங்க இந்த இயேசுவை தேடி தியானத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இயேசுவும் உங்களுக்காக மெனக்கெட்டு உங்களை திரும்பி பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இயேசு உங்களிலே செயலாற்ற நீங்கள் இயேசுவுக்கு வாய்ப்பு தர வேண்டும். ஸ்பேஸ் தரணும், கொஞ்சம் ஸ்பேஸ் தரணும். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்க வந்தா போதும் தியானத்துக்கு, மற்ற எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவா? இயேசு பார்த்துக்குவார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா போதும், இனிஷியேட்டிவ் எடுத்தா போதும், மற்ற எல்லாத்தையும் அவரே உங்களை மீட்டு கொண்டு போய் காப்பாத்திடுவார். ஆக 2 பேர் பின்தொடர்றாங்க. அவர் இயேசு மெனக்கெட்டு திரும்பி பார்த்து, யோவான் நற்செய்தியில இயேசு பேசுற முதல் வார்த்தை என்னன்னு பாருங்க. 8 கால பூச்சிக்கு எத்தனை காலங்கிற மாதிரி கேட்கிறேன். அவங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? என்ன தேடுகிறீர்கள்? அன்பு சகோதரனை சகோதரி, நல்லா கவனிச்சுக்கங்க. யோவான் நற்செய்தியில இயேசு பேசுற முதல் கேள்வி, முதல் வார்த்தைகள், என்ன தேடுகிறீர்கள்? 2 பேர் பின்னாடி வர்றாங்க. இயேசு திரும்பி பார்த்து நியாயமா என்ன கேட்டிருக்கணும்?
என்ன கேட்டிருப்போம்? உங்க பின்னாடி 2 பேர் வர்றாங்க, நீங்க திரும்பி பார்த்து என்ன தெரியும் கேட்பீங்க? எப்பா என்ன வேணும்னு கேட்டிருப்பீங்க. அப்புறம் ஏன் என் பின்னாடி வரீங்கன்னு கேட்டிருக்கணும். அப்புறம் எங்க போறீங்கன்னு கேட்டிருக்கணும். யாருப்பா நீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா இயேசு முதலாக சீடர்களிடத்தில் பேசுகிற வார்த்தை, என்ன தேடுகிறீர்கள்? அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இது வாழ்வியல் சார்ந்த கேள்வி என்கிறார்கள் விவிலிய அறிஞர்கள். இது நீங்க சாவியை தொலைச்சிட்டு தேடும் பொழுது தேடுறது அல்ல. உன் வாழ்க்கை எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவர் சொல்றாரு, எப்பா நீங்க என்னை பின்பற்ற வந்திருக்கிறீங்க, சீடர்களாக வர ஆசைப்படுறீங்க. But what is your life all about? What is your search all about? அந்த தேடுகிறீங்க, என்ன தேடுறீங்கிறதுக்கான கிரேக்க சொல் இயேசு பயன்படுத்தி இருக்கிறாரு, செத்தேன் அப்படிங்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு வெறியோடு தேடுறது. வெறி அப்படின்னா அவனுடைய மனசு, சிந்தனை, சொல், செயல் எல்லாமே அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்குது. 24 மணி நேரமும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து ஒன்றை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தார். எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு? காசையே நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதே போல இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில என்ன தேடிக் கொண்டிருக்கிறாய்? இதுதான் தியானம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் தியானம். இந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க அது போதும், வாழ்க்கையிலே மாற்றம் பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்ன தேடுகிறீர்கள்? இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை எதை மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்குதுப்பா? என்னையவா இல்ல ஒன்னையவா, உன் பாவத்தையா அல்லது காசு பணத்தையா? உளவியல் இதைத்தான் சொல்லுவாங்க, know about yourself. உன்னையே நீன தெரிஞ்சுக்க. கிரேக்க தத்துவம் சொல்றாரு, சாக்ரட்டிஸ் சொல்றாரு, know thyself. உன்னைய தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய தியானத்துல நாங்கள் முதல் முறையாக இந்த ஆன்மீகத்தையும் சைக்காலஜி உளவியலையும் இணைந்து உங்களுக்கு தருகிறோம். வாட் இஸ் யுவர் லைஃப் ஆல் அபவுட்? உன் வாழ்க்கை எதை மையமாக வைத்து சுழன்று கொண்டிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, இந்த கேள்விதான் நமக்கு முக்கியமானது. அடுத்து வாசிங்க பாருங்க. இயேசுவும் முதல்ல கேள்வியா கேட்கிறாரு, அதுக்கு சீடர்கள் என்ன செய்யறாங்க? கேள்வியா கொடுக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இவர் கேட்பதற்கு என்ன தேடுகிறீன்னு கேட்கும் பொழுது அவங்க பதில் ஏதாவது கொடுத்திருக்கணும். ஆனா அவங்களும் பதிலுக்கு என்ன செய்யறாங்க? கேள்வியா கேட்கிறாங்க. அதுதான் நம்பிக்கை வாழ்வு. அவங்க என்ன கேட்கிறாங்க? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? 2 பேத்துக்கும் காது செவிடுன்னு நினைக்கிறேன். திருமுழுக்கு யோவான் 2 பேத்தையும் பார்த்து என்ன சொன்னாரு? இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டினாரு. ஆனா இவங்க போய் என்ன சொல்றாங்க? இவரை பார்த்து ரபிங்கிறாங்க. லாஜிக்கா என்ன செஞ்சிருக்கணும் இவங்க இயேசுவை பார்த்து? இறைவனின் ஆட்டுக்குட்டியே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, செம்மறி ஆட்டுக்குட்டியே அல்லது வெள்ளாட்டுக்குட்டியே, நீ எங்க தங்கி இருக்கேன்னு கேட்டிருக்கணும். ஆனா இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க? ரபி அப்படிங்கிறாங்க. ரபி அப்படின்னா போதகரேன்னு அர்த்தம், டீச்சர் அப்படின்னு அர்த்தம், மாஸ்டர்னு அர்த்தம். அப்ப இவங்க கேட்கிறாங்க, ரபி, போதகரே, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? இங்கு ஆழமான கருத்து இருக்குதுங்க. திருமுழுக்கு யோவான் சொல்லிட்டாரு இறைவனின் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க நீ யாருன்னு அனுபவிக்கணும். நீ யாருன்னு சொல்லு. நீ எங்கு தங்கி இருக்கிற? நீ எங்க தங்கி இருக்கிற? அதுதாங்க உண்மையான தேடல். இவங்க போய் இறைவனின் ஆட்டுக்குட்டியே நீ எங்க தங்கி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது உண்மையான தேடலா? கிடையாது. ஆக குருக்களாகிய நாங்கள் இயேசுவை குறித்து பலவற்றை சொல்லுவோம். நீங்கள் அதை தன்வசப்படுத்தி தனி முயற்சியோடு இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. நாங்க உங்களுக்கு ஒரு வழியை தான் காமிப்போம். திருமுழுக்கு யோவானை போல நீங்க தான் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு இந்த இயேசுவை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில போயிட்டே இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, ரபி, போதகரே, எங்களுக்கு சொல்லி கொடுங்க, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்பதில் நிறைய ஆர்வம் இருக்கிறத பார்க்கிறோம், கியூரியாசிட்டி இருக்கிறத பார்க்கிறோம், பேராவல் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த ஆர்வம் உங்கள்கிட்ட இந்த தியான நாட்கள்ல இருக்கணும்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு சிலுவையில் இறந்தாரு, இயேசு பெத்லகேமில் பிறந்தாரு, பரலோகத்துக்கு வந்தாரு, அருள்ந்த மரியம் போதும் நம்பிக்கை வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க பிற்காலத்தில் விண்ணகத்துக்கு போகும் பொழுது இயேசு இதை பற்றி கேட்பாரா? ஏய், நான் ஏழையா இருந்தேன், நீ சாப்பாடு கொடுத்தேன்னு தான் கேட்பார். ஆக வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடிப்படை அறிவை கடந்து அனுபவம் ரொம்ப 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 முக்கியம். அப்ப அடுத்து இயேசு சொல்ற பதில் தான் முக்கியமானது. போதகரே, நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன விடை தர்றாரு? என்ன சொல்றாரு? இயேசு நினைச்சிருப்பாரு, டேய் இப்போதான் 2 பேரும் வர்றீங்க, என்னை பார்த்து இப்போதான் பேசுறீங்க, அடுத்த கேள்வி நீ என்ன கேட்குறீங்க? எங்கு தங்கி இருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன், நான் எங்கே தங்கி இருக்கேன் என்று சொல்ல மாட்டேன், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. ஓ, நீங்க என்னை தெரிஞ்சுக்கணுமா? நான் யார், எங்கே தங்கி இருக்கேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம். அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் வந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில பல தியானங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது போன்ற எத்தனையோ அருட்தந்தையர்கள் இங்க வந்து தியானம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. 10ஓடு ஒரு தியானமாக இதை பார்க்காதீர்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன் மேட்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி nothing happens by accidents, everything is planned by God. ஆன்மீகம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே எதுவாக விபத்தாக நடப்பதில்லை, தானாக நடப்பதில்லை, கடவுளே திட்டமிடுகிறார். Praise the Lord. Praise the Praise the Lord. Praise the Lord. எனவே இந்த தியான நாட்களிலே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுவது, வந்து பாருங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தியானத்துல நீ கொஞ்சம் வந்துதான் பாருங்களேன். இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சுதான் பாருங்களேன். உங்களையே நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை இயேசு கற்றுத் தருவார். அதற்கு நான் மட்டும் உத்தரவாதம் கொடுக்கலங்க, இந்த பைபிளே சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். அவர்களும் சென்று தங்கி இருந்த இடத்தை பார்த்தார்கள். நீங்களும் தியானத்துக்கு இன்னைக்கு மட்டும் வந்தா போதாது, சனிக்கிழமை மட்டும் வந்தா போதாது, இடையில என்ன செய்யணும்? வந்து பார்க்க வேண்டும். அடுத்து, அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். போதுங்கம்மா. போய் 2 பேரும் இயேசுவோட தங்குறாங்க. தங்குனதுனால அந்த இயேசுவை யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓடி போய் பேதுருகிட்ட சொல்றாரு, அந்திரேயா தன்னுடைய தம்பிகிட்ட என்ன சொல்றாரு? நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, திருமுழுக்கு யோவான் இறைவனை நாட்டுக்குட்டி என்று சொன்னார். இவர்கள் சென்று போதகரே என்று சொன்னார்கள். எப்பொழுது இயேசுவோடு தங்கி இயேசுவுக்கு செவி கொடுத்து இயேசுவை அனுபவித்தார்களோ அப்பொழுது தெரிந்து கொண்டார்கள், இவர் வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, போதகர் மட்டுமல்ல, இவர் மெஸ்ஸியா. இதுதாங்க நம்மளுடைய கடவுள் அனுபவத்தில் நடக்கும். இதுதான் கடவுள் அனுபவத்தில் நடக்கும். அதனை எப்படி சொல்றாரு பாருங்க, நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லவில்லை, மெஸ்ஸியாவை கண்டோ. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மட்டும் இந்த மெஸ்ஸியாவை கண்டால் போதாது, உன் குடும்பமாக நீங்கள் காண வேண்டும், உன்னுடைய நண்பர்களோடு நீங்கள் வர வேண்டும். எனவே இந்த தியானத்துல இந்த சீடர்கள் எப்படி இயேசுவோடு தங்கினார்களோ, இயேசுவை அனுபவித்தார்களோ, அதே போல நீங்களும் தியானத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு இயேசு யார் என்பதை கற்றுக் கொடுக்கும். நீங்களும் இந்த தியானம் முடிந்த பொழுது இந்த அந்திரேயாவை போல சொல்லுவீர்கள், நான் இயேசுவை கண்டேன், நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுவீர்கள். அனைவருமே ஒரு சில வினாடிகள் கண்களை மூடுவோம். கண்களை மூடி இதோ கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் அந்த சிறுகளை பார்த்து என்ன கேட்டார்? என்னை பின்பற்ற
பின்பற்றுவதற்கு முன்பு நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் கேட்டார். என்ன அர்த்தம்? என்னைய நீ பின்பற்றுவதற்கு முன்பாக நீ உன்னைய தெரிஞ்சுக்கிட்டு வாப்பா. நீ யாரு, வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது, எங்க நீ வீழ்ந்து கிடக்கிற, எங்க நீ உன்னைய சரி செய்யணும். என்னோடு உள்ள உறவு முக்கியம் என்பதை போல உன்னோடு உள்ள உறவு முக்கியம் என்பதை இயேசு சொல்லுகிறார். இதோ இத்தகைய சிந்தனையோடு இந்த நேரத்தில் நாம் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த காத்திருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுத்த அடுத்த இறை செய்திக்கு கடந்து செல்லுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்கின்ற பாடலை பாடி இதோ நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சகோதரனே, இதோ இந்த ஒரு கால வார தியானத்தில் இந்த இயேசுவை உறைவிடமாக மாற்றிக்கொள். இயேசுவோடு வந்து தங்கி இந்த இயேசு யார் என்பதை அனுபவித்துக் கொள். அவரிடத்தில் அடைக்கலம் தேடுவோம். ஆண்டவர் இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்வோம். எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டார். எல்லோரும் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். எல்லோரும் இயேசுவை பார்த்து அடைக்கலமான ஆண்டவரை
லா 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 லா. இன்னொரு இணைந்து லா 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 லா. அனைவரும் அமர்வோம். துணையாளரே, துன்பத்தில் என்னை தாங்கும் என் மனவாளரே, வெண்மேகமே, எனக்கு உன் வெளிச்சம் தாரும் இந்நேரமே. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு அழகா பதில் சொல்றீங்க, என்ன சந்தோஷமா இருக்குது. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? மதியானம் சாப்பிட்டீங்களா? நைட் சாப்பிட்டீங்களா? நிறைய பேருக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. மணி 8 ஆச்சு, எப்போ முடிக்க போறாங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம். எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யுங்க, சரிங்களா? நான் காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? காட் இஸ் குட். இந்த முன்னாடி இருக்கிற குழந்தைங்க மட்டும் பாவம், ஃபாதர் பரிதாபத்துக்கு ஏதோ கேட்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. மீதி சத்தமே வரல. இங்க இருக்கிற முன்னாடி இருக்கிற குழந்தைங்க யாருமே சொல்லாதீங்க, அவங்கள தவிர மீதி பேர் சொல்லுங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு சத்தமா சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். காட் இஸ் குட். குழந்தைங்க சொல்லாதுன்னு சொன்னோன்னு அவங்க சத்தமா சொல்றாங்க. எங்களை போய் குழந்தைங்கன்னு சொல்றீங்களே ஃபாதர், நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இருக்கிற குழந்தை முன்னாடி உட்காந்துருக்கவங்க யாரும் சொல்லவே சொல்லாதீங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க வாயை திறந்து சத்தமா God is good all the time. நீங்க யாரும் சொல்ல வேணாம். இப்ப குழந்தைங்க மட்டும் சொல்லுவாங்க, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் சொல்லுவாங்க. பாருங்க, God is good. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் ஃபாதர் தெரியும், அவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறது நாங்க தானே. நீங்க பாட்டுக்கு சொகுசா இயேசுநாதர் பக்கத்துல நின்னுகிட்டு God is goodனா ஆல் த டைமா, அதுக்கு இப்ப என்னன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. கடவுள் நல்லவரா இருந்தா அவர் பாட்டுக்கு நல்லவரா இருந்துட்டு போயிடுறாருப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனை புகழ்ந்து சொல்ற சமயத்துல கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. வேறு எந்த மனிதர்களுக்கும் இந்த நேரத்தில் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அருள்நாதர் இயேசு தம்மையே இந்த மென்மையான நற்கருணையிலே குறுக்கி கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு உளரோடும் முழு ரத்தத்தோடும் பிரசன்னமாகி இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு கொஞ்சமா இல்ல, நைட்டு திருட்டுத்தனமா மொபைல் போன்ல பேசுவோம்ல, அப்படிலாம் பேசணும்னு அவசியமே இல்ல. நம்மோட கடவுள், என்னோட தேவன் எனக்கு முன்னாடி இருக்கிறார். அதனால நல்ல சத்தமா God is good. இப்ப நிறைவா இருக்குது. God is good all the time. பிரியமானவர்களே, இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஒரு பங்குல கேட்டேன், பங்கு ஃபாதர் கிட்ட, ஃபாதர் மறையுறைக்காக கூப்பிட்டு இருந்தாரு, எவ்வளவு நேரம் நான் மறையுறை வைக்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பங்கு ஃபாதர் சொன்னாரு, டக்குன்னு நீங்க எவ்வளவு நேரம்னாலும் மறையுறை வைங்க ஃபாதர், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க மக்கள் எந்த மறையுறையையும் 3 நிமிஷத்துக்கு மேல முழிச்சிருந்து கேட்க மாட்டாங்க. 3 நிமிஷம் ஆனோன்னு அவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் வைங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அருட்தந்தை பிரிட்டோ அவர்கள் இறை செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க எவ்வளவு ஆர்வமாக கேட்டீங்க அப்படிங்கறத நான் பார்த்தேன். Praise the Lord. Praise the Lord. God is good. மக்களே, எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. இப்ப சமீபத்தில் ஒரு காலேஜுக்கு நான் வகுப்புக்காக போயிருந்தேன். அந்த சமயத்துல ஃபாதர், உங்களை நாங்க சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஃபாதர், நீங்க எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மத்தில் இருக்கிறீங்க அப்படின்னோடனே, நான் அமெரிக்காலாம் போயிட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப ஒரு பெரிய ஆளு நானே நினச்சிக்கிட்டு, நான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். ஃபேஸ்புக்கா? அதெல்லாம் தாத்தா பாட்டி யூஸ் பண்ணுறது ஃபாதர். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று புரியுது. நான் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னோன்னே வயசானவங்கலாம் குஜிலி ஆயிடுறாங்க. காட் இஸ் குட் அப்படின்னோடனே குழந்தைங்கெல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் இஸ் குட்ங்கிறது இன்ஸ்டாகிராம் மாதிரி, பிரைஸ் தி லார்ட்ங்கிறது நம்ம பங்குல ஃபேஸ்புக் மாதிரி. ஓகே, கடவுளை எப்படி புகழ்ந்தால் என்ன? பிரைஸ் தி லார்ட். வயசானவங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் கையை உள்ள வச்சுக்கிட்டாங்க. அப்ப அது நமக்கு கிடையாது போல இருக்கு. ஏங்க, எப்படி சொன்னாலும் நம்ம கடவுளுக்காக தாங்க சொல்றோம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். God is good.
யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வருது கை தூக்குங்க. ஃபாதர் நாங்கள் தூங்கி 10 நிமிஷம் ஆச்சு, எங்களை கை தூக்க சொன்னா எப்படி ஃபாதர்? எல்லாம் ஆர்வமா இருக்கிறீங்க. விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 1 - 6 முடிய மைக்கில் வாசிங்க. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தைகளை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலிநிலத்தில் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவில் தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பகமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த வாசகத்தை நம்ம நிறைய சமயங்கள்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம்ல. எரிகின்ற புதரில் மோசேவிற்கு கடவுள் காட்சி தந்தார். எரிகின்ற புதரில் மோசேவிற்கு கடவுள் காட்சி தந்தார். நம்முடைய ஃபாதர் பிரிட்டோ அவர் ஒரு பைபிள் சயின்டிஸ்ட். ரொம்ப ஆழமா விவிலியத்தை படிச்சு அதில் இருக்கின்ற அர்த்தங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு குருவானவர். இதே மாதிரி விவிலியத்தை ஆழமாக படித்த ஒரு விவிலிய வல்லுனர் எழுதிய கருத்துரை ஒன்றினை நான் வாசிச்சேன். அந்த கருத்துரையில் அவர் சொல்றாரு, பாலைவனத்தில் நடந்து சென்றோம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, பாலைவனத்தில் நாம் நடந்து சென்றோம் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற பெரும்பாலான புதர்கள் வெயிலின் காரணமாக காய்ந்து எரிந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனால் விவிலியம் சொல்கிறது, எரிகின்ற முற்புதரில் மோசே கடவுளை கண்டார். அப்படின்னா மோசேவிற்கு முன்னாடி பாலைவனத்தில் மக்கள் பயணம் செய்கிற சமயத்திலையும் அங்கே புதர்கள் எரிந்து கொண்டு இருந்தது. மோசேவுக்கு பின்னாடியும் அங்கே புதர்கள் எரிந்து கொண்டிருந்தது. எல்லா புதரும் எரிகின்ற புதர்களாக இருந்தது. ஆனால் எரிகின்ற புதர்களில் கடவுளை காண்கின்ற பாக்கியம் மோசேவிற்கு கிடைத்தது. நமக்கு வருடத்திற்கு 365 நாட்கள் இருக்கிறது. இந்த வருஷம் ஸ்பெஷல் 366 நாள் இருக்கு. இந்த 366 நாள்ல இந்த 7 நாள்கள் உங்களையும் என்னையும் மோசேவாக மாற கடவுள் அழைக்கிறார். வந்து பாருங்கள், இங்கே இருக்கின்ற நற்கருணை நாதரை பாருங்கள். எல்லா நாட்களும் நான் கண்களை திறந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இந்த நாட்களிலே நான் இன்னும் ஆழமாக என்னுடைய கடவுளை பார்க்க போகிறேன், அவரை பற்றி தியானிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க வேற அடிக்கடி ஃபாதர் சைக்காலஜி பத்தி பேசுவார், ஃபாதர் சைக்காலஜி பத்தி பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு உண்மையிலேயே இறை மக்களோடு இணைந்து இந்த தவக்காலத்திற்காக நம்மை தயார் செய்து கொள்வது உண்மையிலேயே ஒரு புதிய அனுபவம். கொஞ்ச காலம் தான் கிடைச்சது, ஆனால் ரொம்ப நிறைவான அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் எப்படி கடவுள் மனிதரை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற கோணத்தில் இருந்து பல்வேறு சமயங்களை சிந்திச்சிருப்பீங்க. இந்த சைக்காலஜி கொஞ்சம் படிச்சதுனால எனக்குள்ள ஒரு சின்ன அறிவை வச்சு மனிதர்களாக இருக்கிற நாம் எப்படி கடவுளினுடைய நிறை அறிவை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மறையுரைகள் இருக்கும். உங்களுக்கு விவிலியத்தில் அதிகமான ஆர்வம் உண்டு. நான் ஒரு விவிலிய வார்த்தை சொன்னா சொல்றதுக்கு முன்னாடியே அதை எடுத்து அப்படியே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள்.
ஆனால் இந்த திவ்ய நற்கருணையில் கடவுளாகவும் மனிதனாகவும் இருக்கின்ற இயேசு இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு கடவுளாகவும் முழு மனிதனாகவும் பிறந்த இயேசுவிலே அவருடைய மனித சாயலினை பற்றி நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இமாகோ தேயி அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜ் ஆஃப் காட், கடவுளின் சாயல்கள். நீங்களும் நானும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு இயேசுவை காண வேண்டுமா? அவர் கடவுளாகவும் மனிதனாகவும் மட்டும் திவ்ய நற்கருணையிலும் விண்ணுலகத்திலே கடவுளாகி ஆண்டவருடைய வலது பக்கத்திலும் வீற்றிருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறார். இன்னும் ஆழமா கடவுளை பார்க்கணுமா? நற்கருணையை உத்து பாருங்க. நற்கருணையை உத்து பாருங்க. கடவுள் தெரிகிறாரா? கடவுள் தெரிகிறாரா? அப்படியே உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பாருங்க. இடது பக்கமா திரும்பி பாருங்க, வலது பக்கமா திரும்பி பாருங்க. கடவுள் தெரிகிறாரா? தெரிகிறாரா தெரியலையா? ஒருத்தவங்களை இடது பக்கம் பாருங்க அப்படின்னு இப்படி பார்த்தாங்க, வலது பக்கம் பாருங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க. ஏன்னா ஐயா அவங்களுக்கு நமக்கு சண்டை தெரியாம வந்து இந்த கூட்டத்துல பக்கத்துல சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் என்று யார் இருக்க முடியும்? ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமா? இந்த உலகத்துல சிறந்த மனிதர் என்று யார் இருக்க முடியும்? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெஸ்டான மனிதரை இந்த திரைக்குள்ள கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வர போறோம்? இப்ப நான் ஒரு சில கேள்விலாம் கேட்பேன். நல்ல பெஸ்டான ஒரு மனுஷனா இருந்தா அவருக்கு புருவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். நீங்க பதில் சொல்லணும். அதை அந்த கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அவர் கண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பேன். அவருடைய மூக்கு எப்படி இருக்கணும்னு கேட்பேன். இப்படியே நீங்க கேட்க 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 நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு அழகான வடிவான மனிதனை, ஒரு எடுத்துக்காட்டான எக்ஸாம்பிளரியான மனிதனை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை வைத்து என்னுடைய மறையுரை எல்லாத்தையும் அமைச்சுக்குவேன். இங்க பாருப்பா, உங்களுக்கு வலது பக்கம் பார்க்கும்போது சந்தோஷமா பார்த்தேன், இடது பக்கம் பார்க்கும்போது என்னால பார்க்க முடியல, அவரையும் பார்க்கிற மாதிரி இருக்கணும்னா அவர் எப்படி மாறணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப இங்க இருந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். God is good. God is good. இதை நிறைய இடங்கள்ல வேற வேற இடத்துல நான் செஞ்சிருக்கிறேன். அப்படி செஞ்ச சமயத்துல எனக்கு கிடைச்ச முகங்களை தான் நான் உங்களுக்கு அங்க சாம்பிளா போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கேள்வி கேட்க போறேன். இந்த கொஸ்டினருக்கு நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல சொல்ல அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நமக்கு ஒரு முகத்தை கொண்டு வரும். அந்த முகத்தை மனசுல வச்சுக்கிட்டே இனி வருகின்ற மறையுரை எல்லாத்தையும் நம்ம பகிர போறோம். முதல் கேள்வி என்னங்க இப்படி ஆகி போச்சு? இந்த உலகத்துல ரொம்ப பெஸ்டானவங்க ஆனா பெண்ணா? உங்க நீங்க பதில் சொல்ற ஆர்வத்தை பார்த்தா யாருமே இல்லை போல. ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்க. தான் சத்தம் வருது. ஒரு சகோதரர் ஒருத்தர் எனக்கு உதவி செய்யுங்க. அதுல கிளிக் பண்ணுங்க. மேல் பெண் 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 கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க சத்தமா சொன்னீங்கிறதுக்காக இல்ல, என்ன உண்மையிலேயே பெண்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சமயத்தினால உங்களுக்கு சொல்லிக்கிட்டோம், உடனே ஆண்களுடைய முகம்லாம் மாறிடுச்சு. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க ஃபாதர் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. சரி, பெண் அப்படின்னு நம்ம முதல்ல ஒத்துக்கிட்டோம். அவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன, என்ன வயசுல இருக்கணும்? ஏறக்குறைய என்ன வயசுல இருக்கிறவங்க நல்ல பெஸ்டான பெர்ஃபெக்டான பெண்மணியாக இருப்பாங்க? எப்படி? 14 வயசா? 17 17ல இருந்து 24 வரைக்கும் கிளிக் பண்ணுங்க. ஓகே. அவங்களுடைய முடியின் நிறம் எப்படி இருக்க வேண்டும்? பிரவுன் கலர்ல இருக்கணுமா? கருப்பு கலர்ல? உடனே வந்துருச்சு சத்தம், கருப்பே கிளிக் பண்ணிருங்க. கருப்பு கலர்ல இருக்கணும். அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? நீளமான முடியா இருக்கணுமா? சுருட்ட முடியா இருக்கணுமா? இல்ல என்னைய மாதிரி இருக்கணுமா? என்ன மாதிரி இருக்கணுமா?
சுருட்ட முடியா இருக்கணுமா? பாருங்க, ஐயோ என்ன எவ்வளவு ஆசையை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. சுருட்ட முடியல 17 வயசுல ஒரு பெண்மணி. அவங்களுடைய கண்ணினுடைய நிறம் எப்படி இருக்கணும்? கருப்பா இருக்கணுமா? ப்ளூ கலர்ல இருக்கணுமா? பாருங்க, எதிர்கால இந்தியா எப்படி துடிக்குது பாருங்க. ப்ளூ கலர்ல ஒரு பொண்ணை வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் அவங்களுக்காக நம்ம ஒத்துக்குவோம். ப்ளூ கலர்ல பெண்ணுடைய கண்கள். அவங்க மூக்கு எப்படி இருக்கணும்? நல்ல கூர்மையா இருக்கணுமா? வட்டமா இருக்கணுமா? பிளாட்டா இருக்கணுமா? இது உங்களுக்கே கொடுமையா தெரியலையா? போன கேள்விக்கு அப்படி ஒரு பதில் சொல்லிட்டு இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்றாங்க. எப்படி? பாயிண்டா இருக்கணுமா? நல்ல கூர்மையா, வீட்டுல ஏதாவது காய்கறி எல்லாம் வேணும்னா அதுலயே அறுத்துக்கிற மாதிரி இருக்கணும். என்ன? ஓகே, பாயிண்டி. அவங்களுடைய வாய் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணுமா? சிறுசா இருக்கணுமா? மீடியமா இருக்கணுமா? இதுக்கு மட்டும் எல்லாம் சேர்ந்து மீடியமா இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா மீடியம் தான் பெட்டர், மீடியமே போட்டுருவோம். அவங்களுடைய உதடுகள் எப்படி இருக்கணும்? ஃபுல்லா இருக்கணுமா? மெல்லிசா இருக்கணுமா? மீடியம் திக்னஸா இருக்கணுமா? மெல்லிசா இருக்கணுமா? மெல்லிசா போடுவோம். புது பதிலா இருக்கு. அவங்களோட காது எப்படி இருக்கணும்? நல்ல கூர்மையா இருக்கணுமா? நல்ல வெளியில தெரிகிற மாதிரி இருக்கணுமா? இல்ல உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணுமா? மீடியமா இருக்கணும். மீடியமா போட்டுரும். அவங்க முகம் எப்படி இருக்கணும்? நீள் வட்டமா இருக்கணுமா? ஒல்லியா ஒடுங்கி இருக்கணுமா? நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்கணுமா கண்ணம்லாம்? இல்ல எலும்பும் தோலுமா இருக்கணுமா? கொழு கொழுன்னு இருக்கணும், சப்பி. ஓகே. அவங்களோட நிறம் எப்படி இருக்கணும்? நம்ம கலர்ல இருக்கணுமா? வெள்ளையா இருக்கணுமா? கருப்பா இருக்கணுமா? இங்க பாருங்க, எங்க போன மாநிறமா? இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஒரே ஒரு உதவி சொல்லுங்க. அது என்ன கருப்புன்னா அசிங்கம் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். கருப்பே நீங்க போடுங்க பாரு, நல்ல டார்க் பிச்சு கருப்பு போடுங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இருக்கவே முடியாதா? லுபிதா அப்படின்னு ஒரு பெண்மணிங்க, உலகத்திலேயே கருப்பான பெண்மணி, உலக அழகி போட்டியில அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்க. கருப்புமே அழகுதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல இருந்து எடுக்கணும். அதுதான் நான் இங்க இருந்து வந்திருக்கிறேன். சரிங்களா? எத்தனிசிட்டி, ஆப்பிரிக்காக்காரவங்களா இருக்கணுமா? ஐரோப்பாக்காரவங்களா இருக்கணுமா? இல்ல இந்திய நாட்டுக்காரங்க, நம்ம ஊருக்காரவங்க, இந்தியாக்காரவங்களை போட்டோம். அவங்களுடைய முகத்தில் இருக்கிற முடி தாடி வச்சிருக்கணுமா? மீச வச்சிருக்கணுமா? கைப்பிடி மாதிரி வச்சிருக்கணுமா? ஆடு மாதிரி வச்சிருக்கணுமா? இல்ல எதுவுமே இருக்கக்கூடாது? உங்க யாருக்குமே மீச தாடி வச்ச பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? எனக்கு லேசா இருக்குது. ஆமா, லேடி தான், அதனால மீச தாடி வச்ச பெண் எப்படி இருப்பான்னு பார்ப்போம். வேணாமா? சரி பிரதர், நன்னுன்னே போட்டுருங்க, ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா பதிலையும் கொடுத்துட்டோம். அந்த ஒரு பட்டனை தட்டின உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா எல்லா பேரையும் நீங்க சொன்னதெல்லாம் எடுத்துங்க, ஒன்னா போட போகுது. சரியா? ரெடியா? ஃபாதர், அந்த ப்ராசஸை தட்டி விடுங்க. அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணது தெரிய மாட்டேங்குது. திருங்க, தட்டிட்டீங்களா? இன்னொருத்தர் தட்டுங்க. அனலைஸ் பண்ணுதா? டேட்டா அனலைஸ்ட் கரெக்டா பண்ணிடுச்சு. ஆர் யூ ரெடி? பார்க்கலாமா? ஃபாதர், ரிசல்ட்டை பாருங்க. God is good. God is good. இறைவன் நம்ம கிட்ட சொல்ற செய்தி என்ன தெரியுமா? மகனே, மகளே, நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத பத்தி எந்த கவலையும் படாதப்பா. நீ எப்படி இருக்கிறங்கிறத பத்தி எந்த கவலையும் படாதப்பா. நான் உன்னை என்னுடைய சாயலாக படைத்தேன். உன்னுடைய சாயலை இந்த உலகத்தில் உனக்காக நானே எடுத்து உடுத்திக் கொண்டேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே யாரும் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம், ஹேர் டே எதுவுமே வாங்கக்கூடாது. எதுவுமே வாங்கக்கூடாது. கடவுள் என்னை எப்படி படைத்தாரோ அப்படியே நான் அழகாக இருக்கிறேன். என்னுடைய வெளி தோற்றத்தில் மட்டுமல்ல கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய உள் தோற்றத்திலும் அந்த அழகு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. திருப்பாடல் 139 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. திருப்பாடல் 139 13-14 வரிகளை வாசிங்க. ஏனெனில்
என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சதகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கிறேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். ரொம்ப வேகமா வாசிக்கிறீங்க. இங்க பாருங்களேன், இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே தேர்வு செஞ்சு அதில் எழுதியிருக்கிறாரு. அதில் 2 வார்த்தைகள் ஏறக்குறைய இந்த நாள் நான் ப்ரீச் பண்ண போற சமயத்துல எல்லாமே இந்த 2 வசனத்துக்காக தான் நான் பேசவே போறேன். இயேசுவோட சைட்ல இருந்து, கடவுளோட சைட்ல இருந்து நான் போராட போறேன். எதுக்காக? திரும்ப ஒரு தடவை மெதுவா நிறுத்தி புரிகிற மாதிரி வாசிங்க. ஏனெனில் என் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு சில டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய உறுப்புகளை மட்டுமல்ல, என்னுடைய உள் உறுப்புகளையும் உண்டாக்கியவர் நீரே. வெளியில தெரியும் இல்ல, கண்ணு தெரியும், கை தெரியும், காது தெரியும், மூக்கு தெரியும். ஆனா என் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் இருக்குல்ல. இந்த கோவிட் வந்துச்சுல்ல, அந்த சமயத்துல ஐரோப்பால ஒரு பெரிய பணக்காரர் ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆஸ்பத்திரிக்கு போற சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை. அப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, உங்களை நாங்க உள்ள எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 10 நாள் நாச்சும் ஆகும். மருத்துவர் இல்ல, பெட் இல்ல. ஆனா எங்க கிட்ட ஒரு சில மருத்துவ உபகரணங்கள் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஒரு உபகரணம் நுரையீரலுக்கு பதிலா சுவாசிக்கும். நீங்க சுவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாட்டி விட்டா அது சுவாசிக்கும். ஒரு உபகரணம் இதயம் செய்யற வேலையை செய்யும். இன்னொரு உபகரணம் சிறுநீரகம் செய்யற வேலையை செய்யும். இது மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஒரு மெஷின் இருக்கு. அது எல்லாத்தையும் மாட்டி விடுவோம். ஒரு 10 நாள் ஆகும். எப்படி பார்த்தாலும் 8 கோடி ரூபாய் ஆகுங்க. இந்த 10 நாளைக்கு 8 கோடி ரூபாய். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்க உயிரோட வச்சிருந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டி விட்டுட்டாங்க. 10 நாள் ஆச்சு. பத்திரமா வச்சிருந்து அந்த உபகரணத்தெல்லாம் கழட்டிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பில்லை ஃபர்ஸ்ட் பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அழுகிறாரு. அப்ப அந்த பெரிய டாக்டர் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏங்க கட்டுறதுக்கு காசு இல்லையா? சொல்லுங்க, பார்த்து செய்வோம், கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வயசு 75 ஆகுது. இத்தனை வருஷமா என்னுடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருந்தது, நுரையீரல் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தது, சிறுநீரகமும் கல்லீரலும் மண்ணீரலும் அதனுடைய பணிகளை என்கிட்ட கேட்காம அவைகளே செய்து கொண்டிருந்தது. அதற்காக என்னுடைய இறைவன் எனக்கு பில்லு போட்டாரு அப்படின்னு சொன்னா எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நான் அவருக்கு கடனாளியாக இருக்கிறேன். இந்த 8 கோடி ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நான் கொடுத்துருவேன். என்னுடைய உள் உறுப்புகளை உருவாக்கியவர் அவரே. தொடர்ந்து வாசிங்க. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. நல்லா கேட்டுக்கோ, கடவுள் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு மந்திரம் போடுகின்ற மந்திரவாதி அல்ல. உங்களை என்னையும் படைக்கிற சமயத்துல கடவுள் எங்க இருக்கிறாரா? என்னுடைய தாயினுடைய கருவில் போய் அமர்ந்து என்னுடைய அன்பு மகனை, என்னுடைய அன்பு மகளை நான் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எப்படின்னு கேளுங்க அடுத்து. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் உருவாக்கினீரே. ஏங்க கடவுள் பயந்தாராங்க? கடவுளுக்கு பயம் இருக்கா? கடவுள் பயப்பட வாய்ப்பு இருக்கா? அந்த கடவுள் பயந்ததாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். எப்ப பயந்தாரு? உங்களையும் என்னையும் படைக்கின்ற பொழுது அந்த கடவுள் பயந்தார். என்னுடைய மகனை நான் குறையில்லாமல் படைக்க வேண்டும், பிழையில்லாமல் படைக்க வேண்டும். சரியா படைக்கணும்னு கூட கடவுள் நினைக்கலங்க. சரி அப்படின்னா 0ல வந்து நின்றோம். வியத்தகு முறையில் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். வியத்தகு முறையில் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்பேற்பட்ட கடவுளால் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் படைக்கப்பட்ட நாம், கடவுளினுடைய சாயலாகவே படைக்கப்பட்ட நாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிழைகளை செய்கின்ற மனிதராக மாறிப்போனேன்? எப்படி நான் இயேசுவினுடைய அன்பிலிருந்து பிரிந்து போனேன்? இதை பற்றித்தான் இனி வருகின்ற நாட்கள்ல நம்ம தொடர்ந்து சிந்திக்க போறோம். கடவுள் படைக்கிற சமயத்துல எல்லாருமே ஜீனியஸ்ங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன்.
இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பெரிய பட்டங்களையும் படிப்புகளையும் படித்தவங்க கிடையாது. சின்ன பிறந்த குழந்தைங்க இருக்கிறாங்களே, எங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகள். உளவியல் சொல்கிறது. என்கிட்ட ஒரு டாக் ஒன்று இருக்குது. ஆசிரியர்களுக்கு, பெரிய ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், பேபி ஜீனியஸ் அண்ட் ஸ்டூபிட் பேரண்ட்ஸ், பேபி ஜீனியஸ் அண்ட் ஃபூலிஷ் ப்ரொஃபஸர்ஸ். குழந்தைகள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள், ஆனால் ஒன்றும் அறியாதவர்களாக அவருடைய பெற்றோரும் அவர்களுடைய ஆசிரியர்கள் பேராசிரியர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியுமாங்க? உங்களுக்கு என்னங்க நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி பாக்குறீங்க. சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம யாருக்குமே எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாதுங்க. வெள்ளிக்கிழமை பாவக்காய் பசிக்கும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வயிற்ற சுருக்கிக்குவோம். தவக்கால முடியட்டும், ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் லெக் பீஸு, வயிறு தாண்டி நெஞ்சு தாண்டி தொண்டை வரைக்கும் சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைங்க எப்போ சாப்பிட்டாலும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்களாங்க. அதுதான் அவங்க அறிவாளி. ஆனால் அதை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க அம்மாவுக்கு தெரியாது, எவ்வளோ ஊட்டணும்னு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியும். கடவுள் எப்படி தெரியுமா படைச்சிருக்கிறாரு? அந்த குழந்தை சாப்பிட சாப்பிட பசி இருக்கிற வரைக்கும், அதற்கு தேவையான சக்தி தேவைப்படுற வரைக்கும், அந்த குழந்தை சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு டேஸ்டா தெரியும். அதை பார்த்தீங்கன்னா எம்மி 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 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அதுக்கு சக்திக்கு மேல நம்ம ஊட்ட ஆரம்பிச்ச உடனே குழந்தை என்னமா பண்ணும்? நம்ம வாயில ஒரு உருண்டையை போட்டு விட்டா எந்த ஷேப்ல உள்ள போகுதோ அதே ஷேப்ல என்ன பண்ணிரும்? வெளியில வந்துடும். ஆமா, பார்த்தது இல்லைங்களா? அப்படின்னு உடனே அவங்க அம்மா நினைப்பாங்க, ஆஹா நம்ம புள்ள நிறைய சாப்பிட்டா தானே நல்ல சக்தியோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. என்ன டெக்னிக்? நாய்க்குட்டி பாரு, நாய்க்குட்டி பாரு, பூனைக்குட்டி பாரு. ஏற்கனவே ஒருத்தவன் இங்கே ஆன்சர் அவுட் பண்ணிட்டான். செல்போன் எடுத்து கொடுத்துருவாங்க, நீ அதை பாரு, சொல்லு. இப்பெல்லாம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன், செல்ல கொடுத்து ஏமாத்தினாலும் சரி, நாய் பூனையை காமிச்சாலும் சரி, அந்த குழந்தை ஒரு 2 வாய் வாங்கும், திரும்ப என்ன பண்ணும்? திரும்ப பழைய ரூட்டுக்கு போயிடும். உடனே அடுத்த கட்ட டெக்னிக் போவாங்க, ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா பங்கு சாமியார் வந்து புடுங்கி தின்றுவாரு. இல்லைன்னா நம்முடைய சிஸ்டர் கான்வென்ட்ல இருந்து சிஸ்டர் வர்றாங்க, போச்சு போச்சு உன் சாப்பாட்டை அவங்க புடுங்கி சாப்பிட போறாங்கன்னு, ஐயோ பங்கு சாமியா இருக்கா, என் பங்கு கொண்டா கொண்டா நானே தின்றேன் அப்படின்னு அடுத்த 2 வாய் உள்ள போகும். திரும்ப இந்த அம்மா நம்மளை ஏமாத்துதுடா, இது உள்ள போக போக தேவையில்லாம நமக்கு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? 3ஆவது தடவை சாப்பிடவே சாப்பிடாது. உடனே அந்த தாய்க்கு மனதில் தோன்றும், கடைசியில ஒரே ஒரு புடி உணவு தான் இருக்கிறது, இது என்னுடைய கண்கண்ட தெய்வமான கணவரினுடைய ரத்தத்தின் ரத்தமும் வியர்வையின் வேர்வையுமா உருவானது, இதை எப்படி நம்ம கீழே போடுறது, இதை எப்படியாவது நம்ம வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்தணும்னு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை தொடையில ஒரு கில்லு ஒன்று கில்லுவாங்க. உடனே அது அப்படின்னு அழுகும்ல, மீதி சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து காங்கிரீட்டுக்கு போற மாதிரி வாயில ஒரு பூசி பூசி முழுங்கு அப்படின்னு முழுங்க விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நம்ம தேவைக்கு அதிகமா எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற சாப்பாடு தாங்க வியாதி. தேவையான அளவு சாப்பாடு சாப்பிட்டோம்னா வியாதியே இல்லை. அளவுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டேன்னா சுகரு, அளவுக்கு அதிகமா சோடியத்தை சாப்பிட்டேன்னா பிரஷரு, அளவுக்கு அதிகமா புரோட்டீனை தின்னா கொலஸ்ட்ராலு. குழந்தைக்கு தெரியும், நமக்கு தெரியாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு சில பைபிள் கொட்டேஷன்ஸும் இருக்கு குழந்தைகளுடைய பேரறிவை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் இல்லை, நாளைக்கு நீங்க வாங்க, தொடர்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே நம்மை பற்றி கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு அடிப்படையான காரணமாக இருப்பது எது என்பதை இயேசுவோடு சேர்ந்து சிந்திப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God is good. God is good all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இயேசுக்கே புகழ்,
இயேசுக்கே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லமை மிக்க நம் ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். இயேசு உயிர் உள்ளவராக, ஆற்றல் மிக்கவராக நம் மத்தியிலே இருக்கின்றார். இந்த தியான நாட்களிலே இயேசுவே பெரிய போதகராக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் போதிக்கலாம், ஆனால் உங்களுக்கு சிறந்த போதனையை கொடுப்பவராக இயேசு இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 5 நாட்கள் தியானத்தில், ஒரு வார தியான நாட்களில் நீங்கள் வேண்டி கேட்கிற எல்லாத்தையும் இயேசு தருகிறார். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய 3 கருத்துக்களை இந்த நேரத்தில் நினைவில் கொள்வோம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? 3 கருத்துக்கள், சிறியவரிலிருந்து பெரியவர் வரை 3 கருத்துக்களை மனதிலே கொள்ளுங்கள். இயேசு இந்த தியான நாட்களிலே அந்த 3 ஆசீர்வாதங்களையும் தர இருக்கின்றார். நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை அப்பத்தை கேட்டால் தந்தை பாம்பை கொடுப்பாரா? அன்புக்குரியவர்களே, தீயவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்தவற்றை கொடுக்க விரும்புகிற போது விண்ணக தந்தை அதைவிட உயர்வான சிறந்ததை தர மாட்டாரா? அன்பு சகோதரனே சகோதரியே, 3 உன்னுடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்துவிட ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் சொல்லுகிறது, கூலியால் தன்னுடைய தலைவனுடைய கரங்களிலிருந்து கூலி கிடைக்குமோ என்று பார்ப்பதை போல பார்த்துவிட, கூலியால் தன்னுடைய தலைவனுடைய இரக்கமிக்க கண்களை காண்பது போல கண்டுவிடு என்று திருப்பாடல் சொல்லுகிறது. இது ஜெப ஆவியை இறைவன் நம்மீது பொழிகிற நேரம். ஜெப ஆவியை இயேசு நம்மீது பொழிகிறார். எந்த ஜெப வேலை உமை தேடி வந்தேன் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். கடவுளிடத்துல நம்முடைய 3 வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் உங்களுக்கு செவி சாய்க்கிறார். உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். யாரிடம் செல்வோம் இறைவா? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி நம்முடைய 3 வேண்டுதல்களை இறைவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திற்காக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோருக்காக இருக்கலாம், உன்னுடைய கணவனுக்காக இருக்கலாம், உன்னுடைய மனைவிக்காக இருக்கலாம், உன்னுடைய உறவுகளுக்காக இருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் வைத்துவிட்டு ஜெபித்து விடு. எந்த ஜெப வேலை பூமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேலை உனை தேடி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் உன் பிள்ளைகள் மீது பொழிவதற்காக நன்றி
நன்றி இயேசுவே. ஜெப ஆவியில வல்லமையில நாங்கள் ஜெபிக்க ஜெப ஆவி எங்கள் மீது பொழிவதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எல்லோரும் ஜெபிப்போம். அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுள் வாக்குறுதி தருபவர், சொன்னதை செய்பவர். நன்றி. இஸ்ராயேல் மக்களுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்தார். நன்றி. நீ விதைக்காத இடத்திலே அறுவடை செய்வாய், உழைக்காத இடத்திலே கனியை பருகுவாய் என்று வாக்குறுதி கொடுத்த தெய்வம். நன்றி. சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், உன்னுடைய வேண்டுதலை கேட்கிறார், உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். அவர்களுக்கு அடைக்கலம் புகுந்து விடு. அவர்களுக்கு அடைக்கலம் புகுந்து விடு. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. அது உனக்கு தெரியுமே. நன்றி இயேசுவே. To whom can I go, Lord Jesus? Thank you, Jesus. அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். நான் உனக்கு நிலம் தருவேன், அந்த நிலத்திலே நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் வீடு கட்டி வாழ்வீர்கள் என்று சொன்னபடியே அவர் அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். அப்படி வந்து அவர் என்ன செய்தார் என்றால் எல்லோருக்கும் நிலம் கொடுத்தார். ஆனால் லேவியருடைய குடும்பத்திற்கு மட்டும் நிலம் கிடையாது. என்ன செய்தார்? அவர்களுக்கு 48 நகரங்களை கொடுத்தார். அந்த நகரத்தில் 6 நகரங்களை அடைக்கல நகர் என்று அறிவித்தார். இந்த அடைக்கல நகரத்துக்குள்ள யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ, யாரெல்லாம் தெரியாமல் பாவம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வழியாக பயணம் மேற்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் நிலம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளலாம். அதற்கு பெயர்தான் அடைக்கல நகர். நம்முடைய ஆண்டவர் தான் அது அடைக்கல நகர் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6:18 சொல்லுது, நம்முடைய அடைக்கல நகர் இயேசுவே. நான் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற இடம் இயேசுவே. நான் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற இடம் பெறுவோம். சிலுவை நிழலே. தவறு செய்பவர்கள், அறியாது பாவம் செய்கிறவர்கள், தன்னுடைய வாழ்விலே இருக்க விழமில்லாதவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிற நகர் அடைக்கல நகர். திருப்பாடல் 34:22 சொல்லுகிறது, அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை தீர்ப்பு அடையார். Praise the Lord. Praise the Lord. நமக்கு தண்டனை இல்லை, நமக்கு சாபம் இல்லை, நமக்கு நோய் நொடி இல்லை. ஆசீர்வாதம் உண்டு, வல்லமை உண்டு, பலன் உண்டு, நமக்கு இறை ஆற்றல் உண்டு. Thank you, Jesus. நாம் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அடைக்கல நகர் இயேசுவே. நீ ஓடி ஒளிந்து கொள்ளலாம். உன்னுடைய பிள்ளைகளை இயேசுவிடத்திலே ஒளித்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அடைக்கலான் குருவி பீடத்திலே கூட்டை கட்டுகிறது. சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூட்டை பீடத்திலே வைக்கிறது. இந்த தியான நாட்களில இயேசுவிடத்திலே ஒளிந்து கொள்ளுவோம். ஒரு வார காலம் இயேசுடைய பிரசன்னத்திலே நாம் ஒளிந்து கொள்வோம். அவருடைய அடைக்கல அந்த நகரத்துக்குள்ளே நீ பாதுகாப்பாய் இருப்பாய். உனக்கு தீங்கு இல்லை, உனக்கு சாபம் இல்லை, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு மன்னிப்பு உண்டு, உனக்கு விடுதலை, பலன், சக்தி, ஆற்றல், இரக்கம் உண்டு.
இயேசுவிடத்திலே உன்னை ஒழித்துக் கொள். உன்னுடைய மன்றாட்டோடு, உன்னுடைய கண்ணீரோடு, உன்னுடைய பாடுகளோடு, உன்னுடைய சிலுவைகளோடு, உன்னுடைய துன்பங்களோடு, உன்னுடைய கடன் சுமைகளோடு, உன்னுடைய பலவீனங்களோடு, உன்னுடைய பாவ சுமைகளோடு, மனித இயல்புகளோடு ஒளிந்து கொள். இயேசுவிடத்திலே ஒளிந்து கொள். ஏனென்றால் அவரே அடைக்கல நகர். அவரிடத்திலே அடைக்கலம் புகுவோ தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா மறைத்தாருமே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா மறைத்தாருமே. ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை படைத்து பராமரித்து வழி நடத்துகிற நேச தகப்பனே, எங்களை கண்ணின்மணி போல் காக்கின்றவரே, எங்களை அருள் நலன்களால் நிரப்புபவரே, தூய வாழ்வை எங்களுக்கு தருபவரே, என்னுடைய வேண்டுதல்களோடு, என்னுடைய மன்றாட்டோடு, என்னுடைய குடும்பத்தோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய எதிர்காலத்தோடு, என்னுடைய குடும்ப பாரத்தோடு உம்மிடத்தில் வருகிறேன் இயேசுவே. அடைக்கலம் புகுகிறேன் ஆண்டவரே, உன்னிலே நான் ஒளிந்து கொள்கிறேன் இயேசுவே. ஆண்டவரே, என்னை பாதுகாத்தரலாம். நம்பிக்கையோடு இந்த தியான நாட்களில் உம்மை தேடி வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலாம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இளைஞர்கள் இளம் பெண்களை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், நோயுற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எமது பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம், எம் பங்கிலே பணி செய்கிற அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியான நாட்களிலே பணி செய்கிற எல்லா தன்னார்வ தொண்டர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பியத்தில் இருக்கிற பக்த சபைகள் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியான நாட்களிலே உம்மை பாடி துதிக்க இருக்கிற பாடகர் குழுவினரை ஒப்புக் கொடுக்கிறோம். தீர சிறார்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த தியான நாட்களிலே உம்முடைய அடைக்கலத்தில் நாங்கள் ஒளிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். Thank you Jesus. மாலை நேரம் ஆகிவிட்டது, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அப்போஸ்தலர் கேட்டது போல கேட்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. முழந்தாள் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்மை இப்பொழுது ஆசீர்வதிக்கின்ற நேரத்தில் நம்முடைய 2 கரங்களையும் மேலே ஆண்டவரை நோக்கி உயர்த்தி கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்குவோம். நம்மையே நாம் இந்த ஆண்டவரிடத்துல சரணடைவோம். இதோ நம்முடைய வெறுமையான கரங்கள் இயேசுவினிடத்தில் அடைக்கலம் புகட்டும். இயேசு நம் வாழ்வாக மாறுகிறார். இயேசு உன்னோடு பேச விரும்புகிறார். இயேசு உன்னோடு தங்க ஆசைப்படுகிறார். இயேசு உன்னை மனமாற்ற ஆசைப்படுகிறார். இயேசுவுக்கு நாம் நம் வாழ்க்கையில் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். வந்து பாருங்கள் என்று இயேசு உங்களை மீண்டும் அழைக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய முதல் நாளில ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு நாம் தியானத்தை ஆரம்பித்தோம். எனவே நாம் 8:45 வரை சென்றிருக்கின்றோம். நாளைய பொழுது குழந்தைகளுக்கான சிறப்பான நாளாக அமைகின்றது. நாளைய தினத்துல நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒப்பு கொடுத்து நம் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகின்றோம். எனவே நாளை தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லா குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். அவர்களை முன்பாக நாம் அமர வைத்து இந்த சிறப்பு ஆராதனையில அந்த குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எனவே நாளை சரியாக 5:30 மணிக்கு திரு ஜெபமாலை இருக்கும். அது முடிந்தவுடன் 6 மணிக்கெல்லாம் நாம் தியானத்தை ஆரம்பித்து விடுவோம். பின்பு இறுதியாக திருப்பலியோடு நாம் அதை நிறைவு செய்வோம். எனவே நாளை வருகின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து திரு விவிலியத்தை எடுத்து வாருங்கள். எல்லோருமே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, இறுதி நாளில் குணமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொள்வோம், ஆசிர் பெறலான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விவசாயம் செய்யும் பொழுது அந்த நிலத்தை பண்படுத்திட்டு தான் அதில் விவசாயம் செய்ய முடியும், நல்ல விளைச்சல் கொடுக்க முடியும். எனவே தியானங்களிலே நாம் கலந்து கொண்டு நம்மையே தயாரித்து முழு ஆசீர் பெறுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும், அபரிவிதமாக இருக்கும், 100 மடங்காக இருக்கும். எனவே நாளை வருகின்ற பொழுது குழந்தைகளை அழைத்து வாருங்கள், ஜெபமாலை எடுத்து வாருங்கள். பின்பு நாம் இறுதி ஆசீரோடு கலந்து செல்லலாம். பிரியமானவர்களே, நாளைக்கு குழந்தைகளை பற்றி அவங்களுடைய தொடக்க கால தேவைகளை பற்றி நான் இன்னும் ஆழமா பேச போறேன். அதனால இளம் தாய்மார்கள், இளம் பெற்றோர் தயவு செஞ்சு வாங்க.
இப்போ இறுதியில் எல்லா குருக்களும் முன் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அப்போ எல்லா ஃபாதர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. யாராவது ஒரு ஃபாதர்கிட்ட வீட்டுக்கு போகும்போது ஆசிரை பெற்று செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது ஒரு ஃபாதர்கிட்ட வந்து உங்களுடைய ஆசிரை பெற்று செல்லலாம். நான் சொன்ன மாதிரி டைம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த தியானம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மத்தியில் 5 குருக்கள், நான் சொல்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேரில் 5 குருக்கள் நமக்கு தெரியும். அவங்க எடுத்து போன விதம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான இறை வார்த்தை பகிர்வு மற்றும் ஆராதனை எல்லாம் இருக்குது. மீண்டுமாக நாளைய தினம் நாம் குழந்தைகளுக்கான தினத்தை ஒப்புக் கொடுக்குறோம். வீட்டில் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, அனைவரையும் கூட்டு கொண்டு வாருங்கள். நாளைய தினம் நான் சொன்ன மாதிரி இந்த மிஸ் பண்ணுங்க, டோன்ட் மிஸ் இட். நீங்கள் மிஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு இழப்பு நமக்கு இருக்கிறது. அந்த இழப்பை நாம் தவிர்க்க நாளை தினம் ஏற்றிக்கொள்ளலாம் முடிக்க முயற்சி எடுக்கிறோம். இதை மீண்டுமாக நான் சொல்கிறேன், வழக்கம் போல் நாளை காலை வழக்கம் போல் திருப்பி, அதெல்லாம் நீங்கள் வந்தாலும் ஒன்று இல்லை, ஈவினிங்கிலும் திருப்பி நடைபெறும், எனக்கு கலந்து கொள்ளலாம். 2வது விஷயம் நான் சொன்ன மாதிரி வீடுகளை சந்திப்பதற்கு சரியான நேரத்தில் நம்முடைய அன்பிய பொறுப்பாக லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா சந்தையர்கள் வீடுகளை சந்திக்க பிறகு, எனவே அந்த அன்பிய பொறுப்பாக 2 பேரும் ஒருத்தர் வந்து நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்ல ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். 3வது விஷயம் சந்தையர்கள் சொல்கிறேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். தயவுசெய்து பைபிள் எடுத்து வரலாம், திருஜமா எடுத்து வாங்க. முடிந்த அளவு சீக்கிரமாக வந்து நேரத்தோடு கூட நாம் இந்த வழிபாடுகளில் பங்கேற்க முயற்சி செய்வோம். கடைசி ஒரு பாடல் பண்ணலாமா? ஒரு பாட்டு இறுதி பாடலோடு நாம் கலைந்து செல்வோம். தேவரிடமிருந்து நீங்கள் வந்து பிளஸிங் வாங்கிக்கலாம், ஸ்டோல் பிளஸிங். உங்கள்